இறை வழிபாடுங்கிறது கையை சேர்த்து இப்படி கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் இப்படி உட்கார்ந்துருக்கிறது இல்லை. இறை வழிபாடுங்கிறது ஏதோ ஒரு சில பொருள்களை பூசாரியினிடத்து ஒப்படைத்து தங்களுடைய பெயரை சொல்லி அதிலிருந்து தாங்கள் விலகி கொள்ளுகிற செயல் அல்ல. அது ஒரு உணர்வு பூர்வமானது. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு வயிற்று வலி, என்னென்னவெல்லாம் வைத்தியம் பண்ணி அந்த வயிற்று வலி தேரல. ஒரு மந்திரியை கூப்பிட்டார். இது மாதிரி இந்த பிரச்சனைக்கு என்னதான் பண்ணலாம், பிரச்சனை ரொம்ப பிரச்சனையா இருக்கு எனக்கு. இந்த முனையில ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது வயிற்று வலி. உடனே அவரை பார்த்துட்டு அவர் சொன்னார், நீங்க ஒரு நடராஜர் கோயில் கட்டுங்கோ, அது இந்த வயிற்று வலியை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும். உடனே நடராஜர் விக்கிரகம் பண்ணியாச்சு. இப்போ நடராஜருக்கு பிரமாதமாக பூஜை நடக்குது, எல்லாம் கரெக்டாக நடக்கிறது. ஆனால் அவருக்கு வயிற்று வலி போகல. ஏன்பா இந்த வயிற்று வலி போயிடும்னே, ஒன்றும் சரியா போகல. அவர் மெல்ல தலையை சொரிஞ்சிட்டு, இவரோட குருநாதர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்தா எல்லாம் சரியா. அவரை போய் பார்த்தோன்னே அவர் சொன்னாரு, காளியை பூஜை பண்ணுங்க. இந்த மன்னனுக்கு ஒரு அனுபவம். என்ன அனுபவம் அப்படின்னா, முதல் தடவை அந்த ஒரு வீரியம் இருந்தது, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். 2வது தடவை என்ன சொன்னா, செஞ்ச சாமியை கும்பிடணும், செய்யாத சாமி இருந்த என்ன போய் என்ன, அப்ப என்ன பண்றது மன்னா அப்படின்னு கேட்டான். இந்த நடராஜா சிலையை தூக்கி ஓரம் வை, அந்த இடத்துல காளி வை. சரி, அரச கட்டளை, நம்ம என்ன பண்றது. காளி சிலை பிரதிஷ்டை பண்றா, அதுக்கு ராஜாவை கூப்பிட்டுருக்கா. இவர் உள்ள போய் தரிசனம் பண்ண போறார். அப்பதான் பூசாரி சாம்பிராணியை போடுறார். இந்த சாம்பிராணி பிரமாதமா இருக்கு, அம்பாளுக்கு போடுறது. திடீர்னு இந்த ராஜாவுக்கு ஒரு கடுப்பு, செய்யாத சாமி சாம்பிராணி இருக்கு, அதோட மூக்க பொத்து, எனக்கு செய்யாத சாமிக்கு சாம்பிராணிய நுகரக்கூடாது அப்படின்னு தானே அந்த நடராஜாவுடைய மூக்க பொத்தினார். அவருடைய வயிற்று வலி சரியா போச்சு. இந்த சம்பவம் எதை உங்களுக்கு உணர்த்துகிறது அப்படின்னா, ஏதோ காசு இருக்கே கோயில் கட்டுவோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் சிவன் செய்யணுங்கிற அவசியம். அதிகாரம் இருக்கு, எல்லாரையும் கூப்பிடு பூஜை பண்ண சொல்ல, அதுக்கெல்லாம் சிவன் செய்ய மாட்டார். என்ன வேணும், இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் என்கின்ற இயல்பு வேணும். அந்த இயல்புல எல்லாரும் தோத்துரும். இப்ப எப்படி வந்ததுன்னா, சந்தர்ப்பத்துல அந்த இயல்பு வந்தது. என்ன சந்தர்ப்பம், எதிர்ப்பு. அதாவது அப்போ அது மூக்கால அந்த புகையை சுவாசிக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அந்த நடராஜா இருக்காருங்க அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுட்டார். அப்படி நினைச்ச நிமிஷத்துல அது சரியா போயிடுது அந்த வயிற்று வலி. அத மாதிரி இறைவனை உள் உணர்வோடு தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியிலே வருவீர்கள். வெறும் பொருளாதாரம் அல்ல வழிபாடு, செயல்முறை அல்ல வழிபாடு, அன்பு.